வணக்கம் ட்ரீமர்ஸ், நான் தான் உங்கள் ட்ரீம் சேஞ்சர். இந்த வீடியோவில் நம்ம 2011 வந்து ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு மிஸ்டீரியஸ் அண்ட் த்ரில்லரான ஒரு ஆக்ஷன் அனிமி தாங்க பார்க்க போகிறோம். மொத்தம் ஒரே ஒரு சீசன் தான் வந்திருக்கு, 12 எபிசோட் இருக்குது. இந்த அனிமியோட பேர் வந்து பிளட் சி. இந்த ஆத்தரோட பேர் வந்து ரன்மரோ கொட்டோனி. இதோட அனிமி ஜேனர் பார்த்தீங்கன்னா சோனன். இந்த அனிமியில் ஃபீமேல் தான் ப்ரொட்டகனிஸ்டாக இருப்பாங்க. அவங்க பேர் சாயா கிசராகி. காலையில் பார்த்தா பால்வாடியில் படிக்கிற பாப்பா அம்மா இருந்துக்கிட்டு ராத்திரியில் ரத்த காட்டேறிய ரத்தத்தை பார்த்து குளிக்கிற மாதிரி ஒரு வேங்கையாக ஃபைட் பண்ணுவாங்க. இந்த அனிமியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ராத்திரி ஆனால் நிறைய மான்ஸ்டர்ஸ்லாம் வெளியில் வந்து வில்லேஜை அழிக்க வருங்க. ஸோ அந்த வில்லேஜில் பாதுகாக்கிறதே இவங்களோட டியூட்டியே. நம்ம ஹீரோயினாக்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள ஒரு ஸ்வாட் இருக்கும், அந்த ஸ்வாட் தூக்கிட்டு போய் அந்த நைட்டான எல்லா மான்ஸ்டர்ஸையும் டிஃபீட் பண்ணி இந்த வில்லேஜை பாதுகாத்துட்டு வருவாங்க நைட் நேரத்தில். ஸோ எதனால் அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் நைட் நேரத்தில் இவங்களை அட்டாக் பண்ண வருது, எதுக்கு மனுஷங்களெலாம் சாப்பிடுது, இவங்களுக்கு மட்டும் எப்படி அந்த சக்தி இருக்கும் மான்ஸ்டர்ஸை டிஃபீட் பண்ணுற அளவுக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியில் சொல்லியிருப்பாங்க. அதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு எபிசோடுக்குள்ளே போயிடலாம். பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் பேசுது. நீங்கள் மனுஷங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் ஒன்றும் அவங்க ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்கிற ரத்தத்தையோ இல்லை அவங்க ஃப்ளஷ்ஷையோ நான் பற்றி பேச விரும்பல. நான் வந்து சர்ஃபேஸில் இருக்கிற ஒரு நேச்சரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். அவங்க வந்து பிறக்கறங்காட்டி அதை முடிவு செய்கிறாங்களோ இல்லை அவங்க பிறந்து எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு முடிவு செய்கிறாங்களோ, அது வந்து விட வந்து யாருக்கும் தெரியாது. அந்த விட நம்ம கையில் தான் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் சொல்லி முடிக்குது. இந்த எபிசோட பேர் ஓஏ வின்ஸ் ஆஃப் ஹெவன். நம்ம ஹீரோயின் அக்கா வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறாங்க கண்ணை மூடி. அவங்களுக்கு ஒரு ஒளி தெரியுது. ஒளி வந்து அப்படியே ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு ஒளி தெரியுது. அவங்க அது வந்து கேட்ச் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பட் அவங்களால முடியல. திடீர்னு கண்ணை திறந்துடுறாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா வந்துடுறாரு. அவரோட பேர் வந்து டடையோசி கிசாராகி. அவர் வந்து இன்றைக்கி பிரார்த்தனை எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எந்திரிச்சு அவங்க அப்பா பார்த்தோடனே ஃபாதர்னு சொல்லிட்டு வேகமாக வந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. அவசரத்தில் இப்படி தான் வேகமாக ஓடி வந்து அடிக்கடி கீழே விழுந்துருவா. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி அடிக்கடி மூஞ்சி நீ உடச்சிக்கூடாது, நீ இந்த மாதிரி மூஞ்சியில் நீ காயத்தை ஏற்படுத்திக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் ஒன்றும் அடிக்கடி இதை பண்ணுறதில்ல, நான் எப்பவும் டஃப்பாக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்னையும் மீறி இது நடந்துருது, நான் தெரியாமல் ஸ்லிப்பாகி விழுந்துடுறேன். ஓகே, நீ டஃப் தான், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கு தான், பட் இன்னும் நீ ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி பொண்ணுங்க வந்து மூஞ்சியில் வந்து அடிபட்டுக்கிறதோ இதெல்லாம் கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, ஓகே, நீ இன்னைக்கு அதை அந்த லைட்டை பார்த்தியா, உனக்கு அதை எப்படியாவது அந்த லைட்டை கேட்ச் பண்ணியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு. நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படியாவது அதை நான் பிடிக்கலான்னு போனேன், அது ட்ராவல் ஆகிற வரைக்கும். பட் என் கையை தூக்கி அதை பிடிக்கலான்னு போகும்போது அது மிஸ் ஆயிருச்சு, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் மறுபடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி உங்கள் அம்மாவுக்கும் அந்த லைட்டு தெரிஞ்சது. அவங்களும் இந்த மாதிரி தூங்கும்போது தான் இந்த மாதிரி நிறைய ஃப்யூச்சரை பற்றி கனவு வரும். அதாவது அவங்க ட்ரீமில் தான் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி கனவு வரும். ஸோ இந்த லைட்டை வந்து நீ என்ன சொல்ல வருது அப்படின்றத நீ கண்டுபிடிச்சின்னா, அதாவது நீ ஃபோர்ஸ் பண்ணியோ கட்டாயப்படுத்தியோ அந்த லைட்டை இது பண்ண வைக்காமல் அது வாட்டுக்குள்ள உனக்கு எப்போ தெரியுதோ அதை நீ கண்டுபிடிச்சின்னா போதும், கண்டிப்பாக அது உனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு அது என்ன சொல்லுதோ அதை வந்து என்கிட்ட நீ சொல்லுவியா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அது என்ன எனக்கு காமிக்குதோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா இருந்துக்கிட்டு, நீ இன்றைக்கி ரொம்பவே மெடிடேஷன் பண்ணிட்டேன், ஸோ உனக்கு ஸ்கூலுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்புலே அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் அக்கா வந்து அப்போ தான் ஞாபகம் வரும், ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு மறுபடியும் ஓடி போய் கீழே வந்துடுவா தடிக்கி விட்டு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு கிளம்பி ஸ்கூலுக்கு போவா. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கெஃபேல வந்து எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் ஆகட்டும் எல்லாமே அங்கே தான் சாப்பிட்டு போவாவும். ஸோ அதே மாதிரி எப்பவும் போல் அந்த கடைக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றான். அந்த கடையில் வேலை செய்கிறவன் இருந்துக்கிட்டே, இன்றைக்கி மூஞ்சியில் செம அடி போல் இருக்குது, மூக்கு வீங்கியிருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இன்றைக்கி நான் தெரியாமல் விழுந்துட்டேன், எங்கள் அப்பா இருந்துக்கிட்டு நான் ரொம்பவே ரொம்ப தொல்லை கொடுக்குறேன் போல், நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும், இன்னும் நான் நிறைய கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு அந்த கடைக்காரன் என்ன சொல்லுவான்னா, இல்லை நீ உன்னால் முடிஞ்சது நீ செய்கிற, அவ்வளோதான், உங்கள் அப்பா வந்து ரொம்பவே வளைஞ்சு கொடுக்காதவரும் ரொம்பவே டஃப்பாக இருக்கிறாரு, ஸோ அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை, எங்கள் அப்பா வந்து ரொம்பவே கைண்டாக வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அக்கா சொல்லுவாள். ஓ, அப்போ ரொம்பவே உனக்கு பிடிக்கும் போல். ஆமாம், கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம அக்கா சொல்லுவாங்க. அந்த ப்ரெட்டையும் பிளாக் காஃபியும் இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு, உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகலையே அப்படின்ற மாதிரி கடைக்காரங்க கேட்பான். ஐயோ ஆமாம் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டில் திடீர்னு அவசரமாக எந்திரிப்பா. ஏன் அவசரப்படுற, பொறுமையாரு, என்ன 10 நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஓ பாடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாட்டுக்கு ஜாலியாக நடந்து பாட்டு பாடிட்டு போயிட்டுருப்பாள். நம்ம அக்கா பாடுறதை கேட்டால், ஐயோ நான் காலையில் எந்திரிச்சேன், தியானம் பண்ணேன், எங்கள் அப்பா வந்தார், என்னென்ன நடந்தது கேட்டார், இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருப்போம். காலையில் எந்திரிச்சதுலேருந்து இப்போ சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது வரைக்கும் எல்லாத்தையும் லைனாக சேர்த்து வச்சு வரியாக பாட்டு பாடிட்டு போவோம்.
இப்போ நம்ம அக்கா வந்து கிளாஸ் ரூமில் வந்து உட்காந்துடுறாங்க குட் மார்னிங் சொல்லிட்டு. நம்ம அக்காவை சுற்றி 3 அக்கா வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. என்னென்னா, இன்றைக்கி எந்த குழந்தையும் காணாமல் போய் வழி தவறி போய் நிற்கலையா ரோட்டில், இல்லை எந்த ஒரு வயசான பாட்டியும் அங்கே கிராஸ் பண்ணி விடுங்கன்னு சொல்லி யாருமே நிற்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இன்றைக்கி யாருமே அந்த மாதிரிலாம் நிற்கல. இன்றைக்கி ஒரு குப்பை மட்டும் இருந்தது, சரி அதை எடுத்து குப்பை தொட்டியில் போடலான்னு பார்த்தா, பட் அங்கே குப்பை தொட்டி இல்லை, அதனால் குப்பை இருக்கிற ஏரியாவை பார்த்து போட்டு வந்தேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா, அவள் ஸ்கூலுக்கு எப்போ பார்த்தாலும் லேட்டாகவே வருவாளா, அதுக்கு ஒரு ரீசன் வச்சுருப்பான், இந்த மாதிரி லேட் ஆச்சு அந்த மாதிரி லேட்டாச்சு. ஸோ அதைத்தான் இன்றைக்கி அப்படி கேட்குறாங்க. அதில் யூக்கோ அமீனாங்கிற அந்த அக்கா வந்து நம்ம அக்கா கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சொல்கிறது உனக்கே நியாயமா இல்லையா, டெய்லி ஒரு ரீசனாக சொல்லிட்டு இருக்கிற, இப்படி டெய்லியும் நீ வாரத்துக்கு இதோட 2 வாரத்தில் இதோட நிறைய டைம் நீ வந்து லேட்டாக வந்துருக்கிற, அதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்கிற அப்படின்ற மாதிரி பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து 2 சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, நோனோ மோட்டே நீனோ மோட்டே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரே மாதிரி பேசுவாங்க, ஒரே மாதிரி தான் கேரக்டரும் பார்க்க இருப்பாங்க. அவங்க வந்துக்கிட்டு சொல்லுவாங்க, கலாய்ப்பாங்க அந்த யூக்கா வந்து சாயா மேலே ரொம்பவே அக்கறையாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி கலாய்ப்பாங்க. அது காண்டாயிரும் அந்த யூக்காக்கு. அப்புறம் பின்னாடி ஒரு பையன் டோமா ஃபூசா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். நீங்கள் 2 பேரும் கத்தி சண்டை போட்டது போதும், மிஸ் வர டைம் ஆயிடுச்சு, ஸோ அமைதியாக உட்காடுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அவங்க டீச்சர் என்ட்ரி ஆகுறாங்க. என்ன பசங்களா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் இன்னொரு பையனும் உள்ளே வரான். அவன் பேர் டோக்கிசானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ளே வரான். நீ என்ன லேட்டாக வந்துட்டு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாமல் அப்படியே வந்துட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அவனும் சாரி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய் வந்துக்குவான். அப்புறம் அவங்க டீச்சர் அட்டெண்டன்ஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அட்டெண்டன்ஸ் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு உணர்வு மாதிரி ஏதோ திடீர்னு அவளுக்கு ஒரு ஏதோ உள்ளுணர்வு மாதிரி ஏதோ ஒன்று தோணும். அதுக்கப்புறம் அடுத்த பீரியட் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பாலில் வந்து பூந்து விளையாண்டுருப்பாங்க நம்ம அக்கா. எல்லா பாலுமே பேஸ்கெட் பால், எல்லா பாலுமே கோல் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த யூக்காங்கிற அந்த அக்கா இருந்துக்கிட்டு, நீ செம்ம அத்லட்டாக இருக்கியே, கண்டிப்பாக உனக்கு நிறையா சான்சஸ் இருக்குது, நீ இதுக்கு நிறைய பெருமைப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு 2 ட்வின் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டிப்பாக நீ வந்து ரொம்ப சின்னதாக இருந்தீங்கன்னா நீ எல்லா ஸ்போர்ட்ஸ்லையுமே கலந்து நிறைய மெடல்ஸ் அடிக்கலாம், இது கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியே ரொம்ப பெருமைப்படும் உன்னை பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ண தான் ஆசைப்பட்றேன், எங்கள் அப்பா வந்து ஒரு ப்ரீஸ்ட், எங்கள் அம்மா இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம அக்கா சொல்லுவாங்க. ஸோ ஓகே சாரி நான் தெரியாமல் கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி 2 சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது, நான் எப்போவுமே குமாவே அப்படின்ற ஒரு கேஃபே இருக்குதுல்ல, அங்கே தான் ஊருக்கு வெளியில் இருக்கிற அந்த கேஃபேல தான் நான் எப்போவுமே சாப்பிடுவேன், நானும் எங்கள் அப்பாவும் 3 வேளை அங்கே தான் சாப்பிடுவோம், எங்கள் 2 பேத்துக்குமே சமைக்க தெரியாது, அங்கே இருக்கிற ஃபுமிட்டோ அப்படின்றவர் தான் எங்களுக்கு சமைச்சு போடுவார், அவர் சமைக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நம்ம அக்கா. உண்மையிலேயே ஃபுமிட்டோவும் உங்கள் அப்பாவும் ரொம்பவே நல்ல பர்சனாக இருக்கணும், ரொம்பவே அக்கறையாக பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு ஜாலியாக நடந்து போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அக்கா ஸ்கூல் முடிஞ்ச உடனே அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஒரு நாயை பார்ப்பாங்க, ஒரு குட்டி நாய் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்கும் அசையாமல். அதை பார்த்த உடனே அதுக்கு அந்த நாயை பிடிச்சி போய் தொடலான்னு போவாங்க. பட் அவளுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆயிரும் நம்ம அக்காவுக்கு. ஸோ சரி இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிடுவாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் வெளியில் காத்துட்ருப்பாங்க. இப்படியே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு செரிமோனியாட்ட சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம அக்கா ஸ்கூல் விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியே டோமோ ஃபுசான்ற ஒருத்தவன் நம்ம வெளியில் போய் ஒரு கடை இருக்குது, அங்கே போய் நம்ம கேக் சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவான். பட் நம்ம அக்கா வந்து அதை மறுத்துருவாங்க. நான் வந்து இன்றைக்கி செரிமோனி இருக்குது நாளைக்கு, அதுக்கு எங்கள் அப்பா உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான். ஸோ இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் நைட் ஆகுது. அந்த அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஸ்வாடை வந்து அந்த சாயாவுக்கு கொடுக்குறாங்க, நம்ம ஹீரோயின் அக்காவுக்கு. அந்த ஸ்வாடை கொடுத்துட்டு இன்றைக்கி கண்டிப்பாக எல்டர் பிரெயின் அப்படின்ற அந்த மான்ஸ்டர் தான் வரப்போகுது, நான் அந்த 8 ட்ரைகிராம்ஸையும் நான் செரிமனி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அப்புறம் நான் போட்டு பார்த்தேன், அந்த 8 ட்ரைகிராம்ஸ்லேயும் அந்த எல்டர் பிரெயின் தான் வரும் அப்படின்ற மாதிரி அறிகுறி காமிச்சுது அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அவங்க அப்பா. இந்த 8 ட்ரைகிராம்ஸ் அப்படின்னா நம்ம ஊரில் சோழி போட்டு பார்ப்பாங்களா, அதே மாதிரி சைனீஸில் இந்த ட்ரைகிராம்ஸ் இந்த மாதிரி போட்டு பார்ப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறியெல்லாம் சயின்ஸ்லாம் நிறைய தெரியும். அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் அக்கா அந்த ஸ்வாடை வாங்கிட்டு அவங்க அப்பா இருந்துக்கிட்டு போய் கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அக்கா அந்த ஸ்வாடை எடுத்துகிட்டு நடுக்காட்டில் அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு லேக்கு, சின்ன லேக்கு தான், அந்த லேக்கில் வந்து நிற்பாங்க. நடுவில் பார்த்தா ஒரு சிலை மட்டும் அப்படியே நிற்கும். சரின்ட்டு அந்த லேக்குள்ளே நடந்து போவாங்க. அந்த ஸ்வாடில் இருக்கிற கேப் இருக்குதுல்ல, அதை கழட்டி கீழே போட்டு அது ஸ்வாடை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போவாங்க. அந்த சிலைக்கு முன்னாடி போஸ்ட் கட்டி நிற்கும் போது அந்த சிலை திடீர்னு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு திடீர்னு வந்து அட்டாக் பண்ணும். அது அப்படியே ஸ்வாடை வச்சு 2 தாட்டி தட்டி அதுக்கப்புறம் 3வது தாட்டி அதை படுக்க போட்டு அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிலைக்கு 2 கை அப்படியே முளைச்சி, அந்த கை பார்க்க அப்படியே நண்டோட கை அப்படியே பெருசாக
கிராப் இருக்கிற மாதிரி அப்படியே வந்து நம்ம அக்காவை அட்டாக் பண்ணுது. நம்ம அக்கா கொத்து புரோட்டா போடுற மாதிரி தண்ணிக்குள்ளேயே வச்சு கொத்து புரோட்டா போட்டுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எப்படி தப்பிச்சு கடைசியில் தோக்கார மாதிரி போய் அந்த ஸ்வாடை வச்சு கழுத்தில் ஒரே குத்திடுவாங்க. அந்த ஸ்வாடை வந்து அந்த சிலை வந்து அப்படியே பிடிச்சி கழுத்துலேருந்து எடுத்து ஸ்வாடை தூக்கி போட்டுரும் எட்டை. அப்புறம் நம்ம அக்காவும் அந்த ஸ்வாட் எடுக்க போவாங்க. பட் அது ஒரே ஜம்ப் பண்ணி நம்ம அக்காவை போட்டு பொலன்னு பொழந்துக்கிட்டோம். அந்த கிராப் இருக்குதுல கை, அந்த கை இருக்குதுல அதை வச்சு அந்த கழுத்தை பிடிச்சி போட்டு அடின்னு அடிக்கும். கடைசியில் எப்படியும் அது அந்த சிலைக்கிட்டேருந்து எப்படியும் தப்பிச்சு போய் அந்த ஸ்வாட் எடுத்துகிட்டு 2 கையை வெட்டி, அதுக்கப்புறம் கடைசியில் கோவம் வந்து அவங்க கண்ணை பார்க்கணுமே, சரிங்கன் மாதிரி ஒரு ஐ வந்து திடீர்னு தெரிஞ்சு கழுத்து அந்த ஸ்வாடை வச்சு கழுத்தில் ஒரே குத்து. அங்கேயே ரத்தம் பீச்சிக்கிட்டு அந்த மான்ஸ்டர் வந்து இறந்து போயிடும். நம்ம அக்கா வந்து அப்படியே ரத்தத்தால் குளிச்சிருவாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ரத்தமெல்லாம் மூஞ்சி எல்லாம் உடம்பு ஃபுல்லாக தெளிச்சிடும். அதுக்கப்புறம் நடந்து வருவாங்க. அவங்க அப்பாவை பார்த்துட்டு ஒன்றும் பெருசாக அடிபடல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் எதுவும் பெருசாக அடிபடல, இங்கேயே அந்த ஸ்வாடை கூட அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்வாடு பிடிச்சிருப்பாங்களே, அந்த கை வந்து அப்படியே ரொம்ப நடுங்கும். நீ ஸ்வாடை ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிற போல, அதான் உன் கை நடுங்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்வாடை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை வாங்கிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஒளி தோன்றும் நம்ம அக்காவுக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன ஆழ்ந்தமாக யோசிக்கும்போது திடீர்னு அவன் அப்பா சாயன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இல்லை ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போவாங்க. நான் உனக்காக சுடுதண்ணி வச்சுருக்கிறேன், போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிசோடு அதோட முடிச்சு வச்சுருப்பாங்க. நம்ம அடுத்த எபிசோடில் இன்னொரு மான்ஸ்டர் வரும். அதை வந்து நம்ம அக்கா எப்படி கஷ்டப்பட்டு டிஃபீட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸ்லாம். ஓகே ட்ரீமர்ஸ், இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது மாதிரி என்ன 11 எபிசோடும் வந்து சேரும். இதோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ட்ரீமர்ஸ். வரட்டா?